தமிழ் முதலுக்கு வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மீண்டும் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது அன்பாக்சிங். ஸோ என்ன அப்படின்னா இந்த அன்பாக்சிங் தான். ஸோ மேட்ரிக் SSD. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு SSD. இது பார்த்தீங்கன்னா Seagate ஐ திங்க். ஸோ ஆமாம், Seagateோட சப் பிராண்டு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே Seagate கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா Seagateோட கம்பெனி. இந்த Seagateலேருந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் Z1 அப்படின்ற ஒரு சாலிட் ஸ்டேட் டிரைவ் SSDயை பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்றது சொல்லலாம். ஸோ முதல்ல இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படின்னா இதோட MRP ரேட் பார்த்தீங்கன்னா 4200 அப்படின்னு போட்டிருக்கு. பட் அமேசான் லான்ச் பண்ணும்போது இப்போ இந்த ரீசெண்டாக செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3300 இருந்துச்சு. ஸோ சம்திங் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் என்னெல்லாம் இது கூட கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா அந்த கோட் பேன் இந்த மாதிரிலாம் இதை அடிச்சிருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு உள்ள என்னெல்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மேட்ரிக்ஸோட பாக்ஸ். இது பார்த்தீங்கன்னா Seagateோட கம்பெனி. உங்களுக்கு Seagateோட கம்பெனியிலேருந்து ஒரு நல்ல SSD வேணும்னா இந்த ப்ரைஸுக்கு இது ஒரு அற்புதமான டிவைஸ்ன்னு கூட சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் Z1 அப்படின்றத இதோட பிராண்டிங். நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம இதில் 6 Gbps வரைக்கும் பவர் இருக்கா, அதாவது ஸ்பீட் அவ்வளோ நல்லோ. ஓகேவா. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு தேவைப்படாது, ஏன்னா இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நானும் ஒமிட் பண்ணிட்டேன். சும்மா உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் காட்டுறேன். ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் அந்த லேபிள் எதுக்கு மறைச்சி வச்சுருக்காங்கன்றது எனக்கு தெரில சரியா. அதாவது அந்த பேர் கோடை பார்த்தீங்கன்னா மறைச்சி வச்சுருந்தாங்க. ஓகே, இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணலாமா? ஓகே, வேறு எதுவுமே இதில் பெருசாக எதுவுமே மென்ஷன் பண்ணலை. அதாவது உள்ள புக்லெட் கீ கொடுத்துருக்காங்க. பட்டு இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து 3 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம நெயில் கட்டரை வச்சு அன்பாக்ஸ் பண்ணுறோம். ஏன் அப்படி அன்பாக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நைஃப் யூஸ் பண்ணால் சில பேருக்கு, அதாவது சின்ன பசங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நைஃப் யூஸ் பண்ணால் கையை கட் பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம பார்த்திங்கன்னா நெயில் கட்டர் வச்சு யூஸ் பண்ணுறோம். ஏன் நெயில் கட்டர்னா அவ்வளோ ஷார்ப்பான நைஃப் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால தான் நம்ம இதை வச்சு நெயில் கட்டர் வச்சு அன்பாக்ஸ் பண்ணுறோம். ஸோ யாரும் பிச்சைக்காரத்தனம் நினச்சிடாதீங்க. ஏன்னா உண்மையான விஷயம் அதுதான். அதாவது சேஃப்டி தான் முதல்ல முக்கியம். அதனால தான் நைஃப் யூஸ் பண்ணாமல் நெயில் கட்டர் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ இதை ஓப்பன் பண்ணோடனே உள்ள பார்த்திங்கன்னா சின்ன ஒரு அட்டைப்பட்டி மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. சிம்பிளாக கொடுத்துருந்தாங்க, ரொம்ப கிராண்டடாக அந்த மாதிரிலாம் இல்லை. சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஒரு பாக்ஸ் இருக்குது, அதில் மேட்ரிக்ஸ் அந்த ஹார்ட் டிரைவ் இருக்குது. ஸோ கீழே ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க. பட் அந்த புக்லெட் வெளியே வர மாட்டேங்குது, அதான் ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ அதை நான் எடுக்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம். ஓகே, இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த புக்லெட்டு இருங்க. ஓகே, இதான் அந்த புக்லெட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 28 மொழி, ஸோ 28 லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு பேஜ்லேயும் ஒவ்வொரு லாங்குவேஜில் பற்றி இதோட இன்ஃபர்மேஷன் புக்லெட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ தமிழ் இதில் கிடையாது, பட் இங்கிலீஷ், பெல்ஜியம் லாங்குவேஜ், ஸோ அது மாதிரி ஃபாரினர் லாங்குவேஜ் நிறையா இருந்துச்சு. ஸோ இது வந்து Seagateோட கம்பெனி அப்படின்றதுனால இந்த கடைசி Seagateோட பிராண்டிங் லோகோ கொடுத்துருக்காங்க. இது மேட்ரிக்ஸ் Z1 சாலிட் ஸ்டேட் டிரைவ் அப்படின்னு இதை தான் மென்ஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, இதை நம்ம ஒரு சொல்லி ஓரமாக வச்சிடலாம். ஓரமாக வச்சுட்டு நம்ம அதை முதல்ல பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி தான் உள்ளே போட்டிருக்காங்க. ஏன் இப்படி சும்மா வெளியே எடுத்துக்கலாம். இது வெளியே எடுத்திங்கன்னா மேலே அந்த பிளாஸ்டிக் ரேப்பரை நம்ம கிளிக்கணும். பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ரேப்பரை பார்த்திங்கன்னா ஒரு சைடு அப்படி சைடில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது எப்படி நமக்கு ஓப்பன் பண்ணுறதுனா, அந்த மேலே பார்த்திங்கன்னா 2 பிஞ்ச் கொடுத்துருந்தாங்க. ஸோ பிஞ்சை வச்சு தான் நம்ம கிளிக்க போகிறோம். ஸோ கிளிக்க தான் போகிறோம். இதை பீல் பண்ணுற மாதிரி கொடுக்கல, இதனால் நம்ம டியர் பண்ணுறேன். ஓகே, டியர் பண்ணலாமா? ஓகே, டியர் பண்ணியாச்சு. ஸோ டியர் பண்ணவொடனே இதை எடுத்தவொடனே எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஒரு நல்ல சாலிட் டிரைவ் அப்படின்னு தான். அதாவது பிளாஸ்டிக் தான், பட் நல்ல கிரிப்பாக இருந்துச்சு. ஆனால் கீழே போடுறதுன்னு பயம் இதுலேயும் தான் இருக்குது. ஏன்னா ஆனால் ஒன்றும் ஆகலை, SSDன்றதுனால பிரச்சனை கிடையாது. பட் இது நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா எல்லாமே இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வெளியே கொடுத்துருக்க அதே இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா உள்ளேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ளஸ் இதில் ஒரு ப்ளஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, இவ்வளோ தான் இதை பற்றி நம்ம சொல்லணும்னா நினைப்போம். ஸோ ஏன்னா இது ஒரு நல்லா இருக்குது. அதான் ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா, மேட்ரிக்ஸ் சாலிட் டிரைவ் இதில் 240 GBயோட இது. ஓகே, இந்த வீடியோ இவ்வளோ தான் முடிஞ்சிச்சு. ஸோ இது நம்ம கடைசியாக ஸ்டூடியோவில் முடிக்கணும் பார்த்திங்கன்னா. ஸோ அதனால் நம்ம ஸ்டூடியோ போகிறோம். இது உங்களுக்கு கண்டிப்பாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ PC சப்போர்ட்டுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இங்கே வாங்க ஸ்டூடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், பட் தெரில. ஸோ கண்டிப்பாக PCயை பற்றி தெரிஞ்சுக்கிற விரும்புங்க, இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல்லாக நம்ம இது வரைக்கும் ரிவ்யூ பண்ணல. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அண்டு அன்பாக்சிங், ஸோ இது 2 தான் பண்ணியிருக்கோம். இதை ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்பில் இதை போட்டு OS பூட் பண்ணும்போது எவ்வளோ பூட்டிங் ஸ்பீட் எவ்வளோ வருது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது இந்த வீடியோவில் நம்ம இதை பண்ண முடியாது. ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அன்பாக்ஸ் இதை ஒரு லேப்டாப்போட இன்சர்ட் பண்ணிட்டு அந்த லேப்டாப்போட ஸ்பீட் எவ்வளோ இருக்குது, அதோட கேலிபரேஷன்ஸ், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு வீடியோ வரும் இன்னும் கூடிய விரைவில்.
வந்துடும் நினைக்கிறேன். ஸோ வேகமாக வரும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹேண்ட் ஹார்ட் டிரைவ் எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கல உங்களுக்கு தெரியும், பட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா ஒரு பெல் ஐக்கன் ஆன்லைன் செட் பண்ணால் போகிற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க்ஸில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் நம்பர் இருக்கிறதுனால நீங்கள் எந்த டவுட்னாலும் கேட்டுக்கலாம். ஸோ இந்த இதில் இந்த மேட்ரிக்ஸோட அன்பாக்சிங், ஸோ இதில் கூட ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அமேசான் லிங்க்கில் தாராளமாக வாங்கிக்கலாம். ஏன்னா அவங்க கம்பெனியில் இருந்தால் ஸ்பான்சரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, நீங்கள் வீடியோ முடிஞ்சு எப்பயும் போல் நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னு தெரியும். ஸோ ஓகே, பாய்.